வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இனிய நண்பன் ஈழத்தமிழன் வீரத்தமிழ் அன்பன் பாபாஜி. இந்த பதிவு வந்து லண்டன் யூகேயிலிருந்து விடப்படுற ஒரு பதிவு. முழுக்க இந்த வீடியோ வந்து பின்னால் தெரிகிறாங்களே மார்க்கண்டு மாலினி வலைத்தளங்களில் பிரபலியமானவர், ஒரு நல்ல ஒரு பெண். ஆனால் ஒரு சில காலங்களாக இவவை பற்றி தவறுதலாகவும் கதைச்சு கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு சில காரணம் என்னென்னா, இவ வந்து முதலே கல்யாணம் முடித்து ஒரு குடும்பஸ்தன் இருந்த ஒருவரை கல்யாணம் போய் செய்கிறா. அவனை குடும்பஸ்தன் என்று தெரிஞ்சும் இவ அவனில் காதலில் விழுந்து காதலிக்கிறாள். ஆனால் இது வந்து சில பேர் சொல்கிறாங்க தவறு இல்லை, தவறு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் இயேசுவை வணங்குறவன், நான் சொல்கிறேன் இது தவறு. ஆனால் மாலினி ஒரு நல்ல பிள்ளை, ஏன் இப்படி அந்த தவறு செய்தாண்டு தெரியல. இந்த வீடியோ முழுக்க நான் மாலினியிட்ட கேட்டுக்கொள்கிறேன், முழுக்க இந்த தவறை திருத்துங்க. அவர் ஒரு குடும்பஸ்தன், அவரை விடுங்க. உங்களுக்கு உங்களோட திறமைக்கும் உங்களோட இதுக்கும் எவ்வளவோ அழகான மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு போகலாம். ஷாருக்கான் மாதிரியான மாப்பிள்ளையை நீங்கள் பிடிச்சிட்டு போகலாம். எத்தனை மாப்பிள்ளை வேணுமென்றாலும் உங்களோட டேலண்ட்டுக்கு எடுக்கலாம். ஆனால் அந்த குடும்பஸ்தனை விட்டுருங்க. அவருக்கு பிள்ளை இருக்குது, அவர் அந்த குடும்பஸ்தை பிடிக்கணும். நீங்கள் அவரை பிரித்து கொண்டு போனால் அந்த பிள்ளைகள் இல்லாமல் ஏங்கி போயிடும். ப்ளீஸ் மாலினி, கையெடுத்து கும்புறான். அவரை விட்டுட்டு நீங்கள் வேறு மாப்பிள்ளையை பாருங்கள். உங்களுக்கு ஒரு கல்யாணம் பேச வேணுமென்றாலும் இந்த பாபாஜிகிட்ட சொன்னால் லண்டனில் நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேடி தந்திருப்பேன். அப்படி பேரை நான் கல்யாணம் செய்து வச்சுருக்கேன். ப்ளீஸ் குடும்பஸ்தனை விட்டுருங்க. நீங்கள் ஒரு நல்லவர், வல்லவர், நல்ல மனம் படைத்தவர். நாங்கள் எத்தனையோ பேரோட புலங்குற நாங்கள் ஒரு ஆளோட கதையை வச்சே சொல்லுவோம் அவர் எப்படிப்பட்டவர், நல்லவராக கெட்டவரான். உண்மையாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு லேடி, அவரை விட்டுருங்க. ஏதோ புலை செய்துட்டீங்க. கடவுளே எத்தனையோ, இந்த ஜீசஸே எத்தனையோ புலை செய்தவர்களை மன்னித்தவர். இந்த தமிழ் மக்கள் எல்லாரும் உங்களை மன்னிப்பார்கள். நீங்கள் வலைஸ்தலத்தில் இவ்வளோ ஒரு சந்தோஷமான சௌகரியமான ஆள். நீங்கள் இப்படி செய்துட்டீங்களோன்னே அதை பார்த்தோன்னே, அந்த வீடியோக்களை பார்த்தோன்னே, மற்றாக்கள் உங்களை திட்டுறதை பார்த்தோன்னே இவ்வளவு பாபாஜிக்கெல்லாம் மன வருத்தம், பாபாஜியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மன வருந்தினாங்க. நீங்கள் நல்லதொரு கேள். நீங்கள் ஒரு அவரை விட்டுட்டு நீங்கள் ஒரு நல்லவரை தேர்ந்தெடுங்க. அவருக்கு ஏற்கனவே குடும்பம் ஒன்று இருக்குது மாலினி, அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது. அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறார். மனைவிக்கு புருஷன் இல்லாட்டியும் பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லாட்டி ஒரு சரியான கஷ்டமாக இருக்கும். அவருக்கு புருஷன் இல்லாட்டி வேறு புருஷனை தேடிக்கொள்வார். ஆனால் பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லாட்டி வேறு தகப்பனை தேடிக்கொள்ள முடியாது. ப்ளீஸ் அவரை விட்டுட்டு நீங்கள் ஒரு நல்லொரு ஆளை செய்து திருமணம் செய்து சந்தோஷமாக இருக்கும்படி எல்லாம் வல்ல இயேசுவை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.